சூனேமியாள். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்திருந்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களெல்லாம் நீ எனக்கு விவரமாய்ச் சொல் என்றான். செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ. எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்துச் சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் கொடிய பஞ்சத்தை உண்டு பண்ணுகிறார். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக இஸ்ரவேலருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீரியர் சமாரியாவை முற்றுகை போட்டார்கள். சீரியர்கள் முற்றுகையை விலக்கிக் கொண்டபோது சமாரியாவில் பஞ்சமும் விலகிற்று. கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் அவருடைய கோபமும் அவருடைய கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. மனுஷர் அதிகமான வேதனைகளை அனுபவிக்கும் போது தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருவார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு வரவிருந்த தண்டனைகளுக்கு தப்பித்து கர்த்தரிடத்தில் திரும்பி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக அவர் தேசத்திலே பஞ்சத்தை வரவழைக்கிறார். பஞ்சமும் சீக்கிரத்திலே நீங்காமல் 7 வருஷமாய் நீடித்திருக்கிறது. சீரியர் சமாரியாவை முற்றுகை போட்டபோது ஏற்பட்ட பஞ்சத்தை போல இப்போது இஸ்ரவேல் தேசத்தில் மறுபடியும் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எலிசாவின் காலத்தில் இந்த பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஜனம் அவரை விட்டு விலகி துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் போது கர்த்தருடைய கோபம் அதிகரிக்கிறது. சூளையிலே அக்கினியை அதிகரிப்பது போல மனுஷருடைய கோபம் கர்த்தருடைய கோபத்தை அதிகரிக்க செய்கிறது. எலிசா சூனேம் ஊருக்கு வந்தபோது சூனேமியாள் அவருக்கு அதிகமான உதவிகளை செய்தாள். எலிசா அந்த ஸ்திரீக்கு இந்த பஞ்சகாலத்தில் நன்மை செய்கிறார். எலிசா சூனேமியாளுக்கு வரப்போகிற பஞ்சத்தை பற்றி எச்சரித்து சொல்லுகிறார். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். எலிசா சூனேம் ஊர் ஸ்திரீயிடம் பஞ்சத்தை பற்றி முன்னறிவித்து இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்கு எங்கேயாகிலும் போய் சஞ்சரிக்குமாறு கூறுகிறார். எலியாவின் காலத்தில் உண்டான பஞ்சம் 3.5 வருஷம் நீடித்தது. எலிசாவின் காலத்திலோ 7 வருஷங்களுக்கு பஞ்சம் உண்டாயிற்று. சூனேம் ஊர் ஸ்திரீ தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரிக்கிறாள். பஞ்சம் வருவதற்கு முன்பே சூனேமியாளுக்கு எலிசா மூலமாக பஞ்சத்தை பற்றிய எச்சரிப்பின் வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. சூனேமியாள் பஞ்சத்திற்கு தப்பிக்க தன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும். எலிசா சூனேமியாளிடத்தில், நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி என்று சொல்லி இருந்தார். எலிசா சூனேமியாளிடத்தில் எங்கேயாகிலும் சஞ்சரி என்று சொல்லுகிறார். அவள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வேறு எங்கேயாகிலும் போய் அங்கே சஞ்சரிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரமே பஞ்சம் இருக்கும், மற்ற தேசங்களில் பஞ்சம் இருக்காது. சூனேமியாள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புறப்பட்டு எந்த தேசம் செழிப்பாய் இருக்கிறதோ அந்த தேசத்திற்கு போக வேண்டும். சூனேமியாள் எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய்
7 வருஷம் சஞ்சரிக்கிறாள். இஸ்ரவேல் தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் உண்டான போது பெலிஸ்தரின் தேசத்தில் பஞ்சத்தின் பாதிப்பு இல்லை. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பினால் பெலிஸ்தரின் தேசம் செழித்திருக்கிறது. தாவீது தன்னுடைய ராஜ்யபாரத்தில் பெலிஸ்தரை தனக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். ஆனால் அவர் அவர்களை முற்றிலுமாய் அழித்து போடவில்லை. எலிசா சொன்ன பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சத்தை வருவிக்கிறார். இந்த பஞ்சம் அந்த தேசத்தில் 7 வருஷம் இருக்கிறது. இந்த பஞ்சம் இஸ்ரவேல் தேசத்திலே மாத்திரமே இருக்கிறது. மற்ற தேசங்களில் இந்த பஞ்சத்தின் பாதிப்பு இல்லை. இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கும் தேசங்களில் கூட பஞ்சம் இல்லாமல் செழிப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் பஞ்சம் ஏற்பட்டிருப்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாகும். கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. கர்த்தரே இஸ்ரவேல் தேசத்திற்கு பஞ்சத்தை வருவித்திருக்கிறார். எலிசா சொன்ன பிரகாரமாக சூனேமியாள் தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரிக்கிறாள். 7 வருஷம் சென்ற பின்பு சூனேமியாள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிறாள். அவள் தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போகிறாள். பஞ்சம் முடிந்து போயிற்று. சூனேமியாள் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வருகிறாள். அவள் விட்டு சென்ற வீட்டையும் நிலத்தையும் மற்றவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். அப்போது யோராம் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறான். சூனேம் ஊர் ஸ்திரீ தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போகிறாள். ராஜாவினிடத்தில் சூனேம் ஊர் ஸ்திரீ தன்னுடைய வழக்கை விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி அங்கே இருக்கிறான். சூனேம் ஊர் ஸ்திரீயின் மகன் செத்து போனதையும் அந்த பிள்ளையை எலிசா உயிரோடு எழுப்பிய அற்புதத்தையும் கேயாசி ராஜாவுக்கு அறிவிக்கிறான். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கிறான். சூனேமியாள் இஸ்ரவேலின் ராஜாவை போய் பார்க்கும் நேரம் கர்த்தருக்கு சித்தமான நேரமாக இருக்கிறது. சூனேமியாள் எலிசாவுக்கு உதவி செய்தவள். பஞ்சத்திற்கு முன்பு எலிசா அவளுக்கு ஆலோசனை சொல்லி உதவி செய்தார். பஞ்சத்திற்கு பின்பு கர்த்தர் அவளை ஏற்ற வேளையில் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி உதவி செய்கிறார். 7 வருஷம் சென்ற பின்பு இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் நீங்கிற்று. சூனேமியாள் பெலிஸ்தரின் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வருகிறாள். அவள் சூனேம் ஊருக்கு திரும்பி வந்தபோது அவளுடைய வீட்டையும் நிலத்தையும் மற்றவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். 7 வருஷத்திற்கு முன்பு சூனேமியாளுக்கு சொந்தமாயிருந்த வீடும் நிலமும் இப்போது வேறு யாருக்கோ சொந்தமாயிருக்கிறது. ஒருவேளை சூனேமியாளின் அயல் வீட்டுக்காரர்கள் அவளுடைய வீட்டையும் நிலத்தையும் அபகரித்திருக்கலாம். அல்லது அவள் 7 வருஷமாக தன் வீட்டை விட்டு வெளியேறி போனதினால் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அவள் செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தி இருக்க மாட்டாள். இதற்காக ராஜாவின் ஆட்கள் சூனேமியாளின் வீட்டையும் நிலத்தையும் பறிமுதல் செய்திருக்கலாம். சூனேமியாள் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்தபோது அவளுக்கென்று சொந்தமாக வீடோ நிலமோ இல்லை. அவள் தன்னுடைய வீட்டுக்காகவும் தன்னுடைய வயலுக்காகவும் முறையிடும்படிக்கு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போகிறாள். அந்நேரத்தில் இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடன் பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்று சொல்லுகிறான். கேயாசிக்கு குஷ்டரோகம் வருவதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் குஷ்டரோகம் பிடித்தவனை ராஜா தனக்கு அருகில் வைத்திருக்க மாட்டான். ராஜாக்கள் புஸ்தகத்தை எழுதிய ஆசிரியர் நிகழ்ச்சிகளை வரலாற்று வரிசை கிரமமாக தொகுக்கவில்லை. எலிசா செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை கேயாசி ராஜாவுக்கு அறிவிக்கிறான். அப்போது இதோ எலிசா உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடுகிறாள். தன்னுடைய வீட்டை குறித்தும் நிலத்தை குறித்தும் ராஜாவினிடத்தில் முறையிட சூனேமியாள் தானே நேரடியாக வருகிறாள். அவள் ராஜாவின் அரமனைக்கு வந்தபோது கேயாசி ராஜாவினிடத்தில் எலிசா நடப்பித்த அற்புதங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேயாசி ஒரு குஷ்டரோகி. நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அவன் நகரத்தில மற்ற ஜனங்களோடு வாசம் பண்ணக்கூடாது. குஷ்டரோகிகளை நகரத்திற்கு புறம்பே தள்ளிவிடுவார்கள். குஷ்டரோகிகளுக்கு மற்ற ஜனங்களோடு வசிக்க அனுமதி இல்லை. ஆனாலும் அவர்கள் மற்ற ஜனங்களோடு பேசுவதற்கு தடையும் இல்லை.
இஸ்ரவேல் தேசத்தில் ஆசாரியரும் இல்லை, அவர்கள் எல்லோரும் யூதா தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய குஷ்டரோகத்தை ஆசாரியர் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். இது மோசேயின் பிரமாணம். இஸ்ரவேல் தேசத்தில் ஆசாரியர்கள் இல்லாததினால் இஸ்ரவேலின் ராஜாவோ அல்லது ராஜாவால் நியமிக்கப்பட்ட ஒருவரோ மனுஷருடைய குஷ்டரோகத்தை குறித்து தீர்மானம் செய்யலாம். ஆசாரியர்கள் குஷ்டரோகியை சோதித்து பார்த்து குஷ்டரோகம் இருக்கிறதா அல்லது குஷ்டரோகம் குணமடைந்து விட்டதா என்று தீர்மானம் பண்ணுவார்கள். ஆசாரியரின் முடிவே இறுதியானது. ஒருவேளை கேயாசி தன் குஷ்டரோகத்தில் இருந்து குணமடைந்திருக்கலாம். ஆகையினால்தான் அவனுக்கு ராஜாவின் சமூகத்தில் வந்து பேசுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. கேயாசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் எலிசாவை பற்றியும் சூனேமியாளை பற்றியும் சொல்லும்போது சூனேமியாள் அங்கே வருகிறாள். எலிசா செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார். செத்துப்போனவன் சூனேமியாளின் குமாரன். தேவனுடைய தெய்வீக சித்தத்தினால் கேயாசி இந்த சம்பவத்தை ராஜாவுக்கு சொல்லும்போது அங்கே சூனேமியாளும் வருகிறாள். சூனேமியாள் ராஜாவினிடத்தில் தன்னுடைய வீட்டிற்காகவும் வயலுக்காகவும் முறையிடுகிறாள். சூனேமியாளோடு கூட அவருடைய குமாரனும் இருக்கிறான். கேயாசிக்கு சூனேமியாளை ஏற்கனவே தெரியும். சூனேமியாளை இப்போது ராஜாவுக்கு முன்பாக நிற்பதினால் கேயாசி தான் சொன்ன அற்புதங்களை உறுதி பண்ணுகிறான். கேயாசி இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ. எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன்தான் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜா சூனாமியிடத்தில் எலிசா நடப்பித்த அற்புதத்தை விரிவாக கேட்டு தெரிந்து கொள்கிறான். அவள் தன்னிடத்தில் முறையிட வந்த காரியத்தையும் அவளிடத்தில் விரிவாக கேட்கிறான். சூனேமியாளும் தன்னுடைய வீட்டை குறித்தும் நிலத்தை குறித்தும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை ராஜாவுக்கு விவரித்து சொல்லுகிறாள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா சூனேமியாளுக்கு ஒரு பிரதானியை நியமிக்கிறான். ராஜா தன் பிரதானியை நோக்கி, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேவசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்று சொல்லுகிறான். ராஜாக்களுக்கு அந்த புறத்தில் பல ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்களுக்கு அதிகாரியாகிய ராஜாக்கள் இந்த பிரதானிகளை நியமித்தார்கள். இவர்கள் அரவாணிகள். தாவீதின் அரண்மனையிலும் அரவாணிகள் இருந்தார்கள். சாலமோனின் அரண்மனையிலும் எசேக்கியாவின் அரண்மனையிலும் அரவாணிகள் பிரதானிகளாக இருந்திருக்கிறார்கள். எசேக்கியாவின் சந்ததியாரில் சிலர் பாபிலோன் ராஜாவினுடைய அரண்மனையில் பிரதானிகளாக இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா சூனேமியாளின் வேண்டுகோளுக்கு செவி கொடுத்து அவளுக்கு நன்மை செய்கிறான். பரலோகமே சூனேமியாளுக்கு நன்மை செய்கிறது. பரலோகம் நமக்கு நன்மை செய்யும் போது இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாகவே நன்மை செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இஸ்ரவேலின் ராஜா சூனேமியாளுக்கு நன்மை செய்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்யாமல் இருந்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் நன்மையும் செய்ய வேண்டும். அதிகாரிகள் நீதிமான்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். துன்மார்க்கரை தண்டிக்க வேண்டும். நீதிமான் அநியாயமாய் தண்டிக்கப்படக்கூடாது. துன்மார்க்கன் தண்டனைக்கு தப்பிக்கவும் கூடாது.